விருதுநகர், தென்காசி, நீலகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 7 தினங்களுக்கான முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் குமரிக்கடல் மேல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, அது மட்டுமல்லாமல் காற்றினுடைய திசை மாறுபாடு காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டின் நிறைய இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். வெப்பநிலையை பொறுத்த அளவிற்கு அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள்ல இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வாக பதிவாக கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு காணப்படும். நகரின் சில இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி. வெப்பநிலை எந்தெந்த மாவட்டங்களில் அதிகரிக்கும் என்பது தொடர்பான விவரங்களையும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணித்திருக்கிறது.